ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், மாமூலாக வந்து நம்ம வந்து இப்போ டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு நம்ம வந்து அலுமினிய காயில் வந்து சின்ன லீக்கேஜ் வரும். அது எப்படி வெல்டிங் வைக்கலான்னு பார்ப்போம். பொதுவாக வந்து நம்ம காப்பர் பைப்பாக இருந்தால் நம்ம வந்து ப்ரீசிங் மேலே பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அலுமினியம் அப்படின்றப்போ அதுக்கு நமக்கு என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒர்க் தேவைப்படும் அப்படின்னா, அது நம்ம கொடுக்குற டெம்பரேச்சர் வந்து அது நம்ம எந்த லெவலில் கொடுக்குறோம், அது ஒரு ஈக்குவலாக கொடுத்துட்டு மேலே வந்து அப்படியே மெல்ட் பண்ணி அதை பூசுகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு அலுமினியம் கூலிங் காயில் ஒரு ஹோல் போட்டிருக்கிறோம், அதாவது வெல்டிங் பண்ணுறதுக்காக. அந்த ஹோலில் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து நம்ம காட்டுறப்போ ஒரு பர்டிகுலராக வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம காட்டக்கூடாது. அதை வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது ஈக்குவலாக வந்து எல்லா இடமும் வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர்ன்றது ஈக்குவலாக வரும். அதுக்கு மேலே வந்து இந்த இதை நம்ம வந்து அப்படியே மெல்ட் பண்ணி மேலே அப்படியே பூசுகிற மாதிரி இருக்கும். அது பூசிட்டோம் அப்படின்னா அது ஈக்குவலாக வந்து அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்படியே இந்த வெல்டிங் ராடு டெம்பரேச்சர் வந்து நம்ம காட்டுற ஃப்ளேமை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த ரா மெட்டீரியலை வந்து நம்ம ஒரு டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த வெல்டிங் ராடுன்றது ஈஸியாக வந்து மெல்ட் ஆகி அப்படியே மேலே வந்து நம்ம பூசுகிற மாதிரி இருக்கும். நீட்டாக வந்து பூசிட்டோம், அதுவும் ஆறிடுச்சு கூட. அது க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அது நல்லா வந்து நல்லா திக்னஸாக நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு, ஈக்குவலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எந்த ஒரு பெருசாக வந்து ஏதோ நம்ம பூசின மாதிரி கூட பெருசாக தெரியல. நல்லா அழகாக க்ளோஸ் ஆகிருக்கு வெல்டிங்கு.